இந்த வீடியோல வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் நடிப்பு அரக்கன் இவரை தான் ரோஸ்ட் பண்ண போறோம். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இவர் கலந்துகிட்ட ஒரு பிரஸ் மீட்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தையும் சினிமாவில இந்த மாதிரி தற்குறி கோமாளி இன்ஃபுளுசர்ஸ நடிக்க வைக்கிறது மூலியமா சினிமாவுக்கு என்ன கேடு நடக்குது, இந்த மாதிரியான இன்ஃபுளுசர்ஸ் உண்மையாலுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையாங்கிறதையும் இந்த வீடியோல பேசுவோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. முதல்ல என்ன சம்பவம் அப்படிங்கறத சிம்பிளா சொல்லிடுறேன். கஜினி படத்துல வர சூர்யா மாதிரி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வாட்டர்மெலன் வச்சு இவர் பண்ணதுனால இவர் ஃபேமஸ் ஆயிருக்காரு சோசியல் மீடியால. இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இதனால சினிமால இருக்கக்கூடிய சில தற்குறி டைரக்டர்ஸ் இவங்க ஸ்கிரீன்ல வந்தா கை தட்டுவாங்க போலயே அப்படின்னு சொல்லி இவங்கள படத்துல நடிக்க வைக்கிறானுங்க. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? டேய், நம்ம கதைக்கு ஏத்த ஹீரோ மாறல. இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. அப்படி ஒரு படத்துல இவர் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட பிரஸ் மீட்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. படத்தோட பிரஸ் மீட் அப்படின்னா ஆக்டர்ஸ் கிட்ட கேள்வி கேட்டு அவங்க கிட்ட இருந்து பதில் வாங்குறது தான் பிரஸ் மீட். இந்த பிரஸ் மீட்ல நம்ம ஆக்டர் திவாகர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னை பத்தி மிஷ்கின் ரொம்ப கேவலமா பேசிட்டார், அவர் அப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறார். நம்ம டைரக்டர் மிஸ்கின் சார் பாத்தீங்களா, இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மூஞ்சில குத்துவேன், முகரையில குத்துவேன். தம்பி அழுனவனே அழுது கட்டுறோம். எனக்கு ஏதாவது இந்த கண்டனம் தெரிவிச்சு ரொம்ப வளன்னு தன்னை பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க பிரஸ் பீப்புள் எல்லாம் பயங்கர கோவமாயி, வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. இருங்க சார், அதுக்கு முன்னாடி என்னோட சிக்னேச்சர்ஸ் இப்ப போட்டுக்கிறேன் எல்லாருக்கும். யோ எதை பேச வந்தியோ அதை மட்டும் பேசு, சம்பந்தம் இல்லாத டாபிக் டிவேட் பண்ணாத, படத்தை பத்தி ஏதாவது பேச முடிஞ்சா பேசு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நான் யாருன்னு தெரியுமா, சின்ன வயசுல டிராமா காம்படிஷன்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எதையோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விவாதம் கிட்டத்தட்ட கை கலப்புல முடிய வேண்டியது அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் பிரஸ் பீப்புளே பார்த்து என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியே, நீ யாரு, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு பிரஸ் பீப்புளே பயங்கரமா கேள்வி கேட்க போக குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டார் நம்ம திவாகர். முதல்ல இந்த மாதிரியான தற்குறி இன்ஃபுளுசர்ஸ தற்குறி டைரக்டர் சில பேர் சினிமால இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான காரணம், இவங்களை ஸ்கிரீன்ல பார்த்தா கை தட்டுவாங்க, இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு தியேட்டருக்குள்ள ஒரு 4 டிக்கெட் விற்கும் அப்படின்னு நினைக்கிறானுங்க. இப்படி எல்லாம் சினிமாவை அணுகிறது மூலியமா ஒரு நல்ல படம் கொடுத்துடலாம், அப்பத்திக்கு ஏதோ ஒரு படம் பண்ணி டிக்கெட்டை வித்து ஸ்கேம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறானுங்க. இதெல்லாம் லாங் டேர்முக்கு உதவாது. சரி, அந்த டைரக்டர்ஸ் தான் தோத்து போயிட்டாரு, எங்கேயோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது மூலியமா சினிமால பெரிய ஸ்கிரீன்ல தெரியறாரே, அது சக்சஸ் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதுவும் சக்சஸ் கிடையாது. வரலாறு கொஞ்சம் திருப்பி பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் ஜூலியில ஆரம்பிச்சு பிஜிலி ரமேஷ், ஜிபி முத்து வரைக்கும் ஒரு நல்ல நடிகரா உருவாயிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சரி, நல்ல நடிகரா வேணாம், சினிமா வாய்ப்பை தக்க வச்சு தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிக்கிற அளவுக்காச்சும் அவங்களுக்கு வாய்ப்பு வருமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுக்கு சிறந்த உதாரணம் தான் நான் மேல சொன்ன பிக் பாஸ் ஜூலி, பிஜிலி ரமேஷ், ஜிபி முத்து. இன்னைக்கு சினிமா பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஏதாவது கோமாளித்தனம் பண்ணா வாய்ப்பு வேணா கிடைச்சிருது, ஆனா அதை தக்க வைக்கிற திறமையும் உழைப்பும் இல்லாதவங்க வீணா தான் போறாங்க. அப்ப என்ன, சோசியல் மீடியால வீடியோ போடுற யாருமே சினிமா வாய்ப்பு கிடைக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கலாம். ஆனா சரியான தகுதியான நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கணும். இவங்க இன்ஸ்டா ரீல்ஸ் தாண்டாம இருக்கிறது இவங்களுக்கும் நல்லது, சினிமாவுக்கும் நல்லது.